ஆண்டவர் இந்த அருமையான நாளை நமக்கு தந்து இந்த 28ஆம் தேதி ஜூலை மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தவும் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த வேலைக்காய் நன்றி. இப்பொழுது இந்த நாளுக்குரிய தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சகோதரி செல்வி வில்சன் அவங்க இன்றைக்கு ஆண்டுடைய தியானத்துக்குள்ளாய் நடத்துவார்கள். கண்மலை மென்மீட்புமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஓடி இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளின் தலைப்பு நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி எனக்கு கொடுத்திருக்க நாளுக்குரிய வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் துவங்கி 14ஆம் வசனம் வரைக்கும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாய் இருக்கிறபடினால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று சொல்லிட்டு இந்த நாளுக்குரிய வேத பாடுவது இங்க பார்க்கும். நானே நல்ல மேய்ப்பன் ஊமையாக சீஷர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஊமையாக சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல இதெல்லாம் பார்க்கும்போது அழுத்தமா சொல்லுவாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மெய்யாகவே இது உண்மையான காரியம், இது மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆட்டு தொழுத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொலைக்காரன். 10ஆம் அதிகாரம் 1ஆவது வருஷத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மிக தெளிவாக சொல்லுவாரு மேய்ப்பன், ஒரு மேய்ப்பன் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கும்போது அந்த மேய்ப்பனை ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுக்கு கொடுக்குறது நம்ம பாக்குறோம். நம்ம மேய்ப்பன் வந்து ஆடுகள்லாம் கூட்டிட்டு அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது நிறைய மந்தைகள் மந்தையா இருக்கும் ஆடுங்க. அந்த ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு போகும்போது அதுக்கு முன்னால போவார் அந்த மேய்ப்பனாகப்பட்டவர். அதுக்கு முன்னால போவாருங்க. ஒரு நல்ல ஒரு மியூசிக் பண்ணுவாரு. ஒரு மாதிரி கூடுவாங்க. அது அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் இருக்கும், சத்தம் இருக்கும். ஆனா அந்த ஆடுகளுக்கு தான் தெரியும் அது என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய எஜமானுடைய சத்தம் அப்படின்ற மாதிரி. அது அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை வந்து அது அறிஞ்சிருக்கும். அவர் முன்னால போவாரு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த மியூசிக் பண்ணும்போதே எல்லா ஆடுகளும் அவருக்கு பின்பதாக கடந்து போகும். அவர் முன்ன போவார். இப்ப இருக்கிற மேய்ப்பர்களா பின்னால இருந்துன்னு அடிச்சு இது பண்ணி விடுறாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்போது நிறைய மந்தைகள் வாரக்கணக்கா போய் தூர தேசத்துல போயிட்டு அதை சுத்தி வேலி அடிச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து இரவெல்லாம் அதுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. எந்த ஒரு கரடியோ எந்த ஒரு சிங்கமோ எந்த ஒரு கொடிய மிருகங்களோ அதை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு அதுக்கு பாதுகாப்பு போட்டு இவங்க உயிரை பணையமா வச்சு அதை பாதுகாத்து கொண்டுவாங்க. இப்படிதான் ஒரு மேய்ப்பனாகப்பட்டவர் அப்படி செய்வாருங்க. பார்க்கும்போது பாருங்க, அவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு வரும்பொழுது கூட பார்க்கும்போது ஒரு கோலம் ஒரு தடி அவர் கையில இருக்கு. எப்பவுமே ஒரு கோலம் ஒரு தடியும் அந்த இறைக்காக அந்த இறையில மரத்துல இருக்கிற இலைங்களை எல்லாம் பறிச்சு போடுறதுக்காக ஒரு தொரடு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருப்பாரு. கையில ஒரு கோல் வந்து வேறு வழியில தடுமாறி போயிடாதபடிக்கு, ஒரு குன்று மேல இருந்து விழுந்துடாதபடிக்கு, ஒரு பள்ளத்துல விழுந்துடாதபடிக்கு, வழி தவறி போயிடாதபடிக்கு அந்த கோலில் அதுங்களை பின்னால தட்டிட்டு அதுங்களை அது மேய்ப்பனுடைய அந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அப்படியே அந்த மேய்ப்பனாகப்பட்டவர் அந்த ஆடுகளுக்கு என்ன வேணும்னு சொல்றத அறிந்த தேவனாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற. பாருங்க 4வது வருஷத்தை பாத்தீங்களா, அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அது அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இந்த ஊமை இயேசு அவர்களுடனே சொன்னார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களும் அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. இன்னைக்கு நம்ம கூட பார்க்கும்போது ஆண்டவர் எத்தனையோ விதத்துல அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நீங்க பார்க்கும்போது அநேக இன்னும் 9வது வசனத்துல கூட சொல்வாரு, மெய்யாகவே அந்த மெய்யாகவே என்ற வசனங்களை
7வது வசனத்துல பாருங்க, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எப்படிதான் நம்மள நம்மளுக்கு எப்படி புரியணும்ன்றதுனால அவர் எவ்வளோ அழுத்தமா சொல்றாரு, எத்தனையோ உண்மைகளை சொல்றாரு. நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிரயாசப்படுறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவருடைய சொந்த குமாரனையே அனுப்பி தந்தார். நமக்காக ஒரு ஜீவனையே கொடுத்தாருங்க. மேய்ப்பன் ஆகப்பட்டவர் அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் 11வது வருஷத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வசனங்க. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம்ம ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். வேறு ஒருவரும் நமக்காக ஜீவனை கொடுக்க ஒருத்தர் கூட வரவே முடியாதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக உன்னை என்னை மீட்பதற்காக, இந்த பாவ அகோரத்திலிருந்து உன்னை என்னை ரட்சிப்பதற்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். மேய்ப்பனா இராதவன் என்ன செய்ய மாட்டான், ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை தாவீது குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம வேத புத்தகத்துல தாவீது தான் மேய்ப்பனா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகர் மேய்ப்பனா இருந்தாங்க. ஆனா தாவீதுன்னு சொல்லும் போது அந்த ஆடு மேய்க்கிறவங்கனாக்கா தாவீது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது. அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு முறை கரடி வருது, ஒரு முறை சிங்கம் வருது. பாருங்க, அவர் உயிரை துச்சமா அது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறான்னு சொல்லி இல்லாதபடிக்கு ஆடுகளுக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கரடியின் வாயை கிழிச்சு போடுறாரு. சிங்கத்தின் கூட போயிட்டு போராடி அந்த சிங்கத்தை மேற்கொள்றாரு. பாருங்க, அந்த மேய்ப்பனாகப்பட்டவன் அந்த ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கணுங்க, அந்த ஆடுகளை பாதுகாக்கணும். அதுதான் மேய்ப்பனுடைய உண்மையான மேய்ப்பன் சொல்றதுக்கு அந்த அடையாளங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே உன்னையும் என்னை மீட்பதற்காக உன்னை என்னையுமாய் கூட அந்த பாதாளத்திலிருந்து அந்த நரகத்திற்கு போகாதபடிக்கு, அந்த அக்கினியில நாம் போகாதபடிக்கு, பாவக்குழியில விழுந்து விடாதபடிக்கு உன்னை என்னை மீட்பதற்காக தன் ஜீவனையே உனக்கு எனக்காக அவர் கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்படின்னா போட்டோன்னு சொல்லிட்டு விடுற ஆண்டவர் இல்லை. அந்த ஆடுகள், அந்த மேய்ப்பனாகிய ஆண்டவர் அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை, அதுக்கு எப்படி கொடுக்கணும், அது என்ன எப்படி பராமரிக்கணும், அதோட தேவைகள் என்னன்னு சொல்லி நம்ம வாயில் சொல் பிரவாத்துக்கு முன்பதாகவே நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகளை அவர் அறிந்த தேவனா இருக்கிறபடினால நம்மை அவர் அமர்ந்த தண்ணீர் நம்மை கொண்டு போய் விடுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லிப்பேன். ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நினைத்திருப்பேன்னு சொல்லி 23வது சங்கீதம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவர் நமக்கு மெய்ப்பனாக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கும் பொழுது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுக்கணும். அவர் அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. நல்ல மேய்ப்பனாக நமக்கு ஜீவனை கொடுத்தவராக, கொடுப்பேன் என்று சொல்லிட்டு விட்டுற கொடுத்தவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர். நம்ம அடி வாங்கணும், நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் உனக்காக எனக்காக அவர் எல்லா பாடுகளையும் பட்டு நம்மை பாதுகாப்பதற்காக நம்ம நல்ல வழியில கொண்டு போக வேண்டும், நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உனக்காக எனக்காக ஒரு மெய்ப்பனாக, ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக நம்மை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நாம் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் செய்யணும். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய செவிக்கு, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தோம் என்று சொன்னால் நல்ல பாதையில நடப்போம். அமர்ந்த தண்ணீர் காண்டிகளை நம்ம கொண்டு போய்விட அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். Praise the Lord.